வணக்கம். விசிடன் கிச்சன் சார்பாக நான் செஃப் வருண். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் சூப் பண்ண போகிறோம். சிக்கன் சூப் வந்து நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி போகிறோம். அதாவது அதோட நியூட்ரி வேல்யூ வந்து மிஸ் ஆகாமல் ப்ளஸ் அதோட சயின்டிஃபிக்காக ஒரு சூப்னால் இப்படி தான் பண்ணணும், ஓகேங்களா. நம்ம வேகமாக கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த சிக்கன்லேயோ ஒரு மட்டன்லேயோ பீஃப்லேயோ உள்ள ஜூஸ் வந்து இறங்காது, சரிங்களா. நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம், எத்தனை லிட்டர் பண்ண போகிறோம்ங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம சிக்கன் சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். ஆயில் நம்ம ரொம்பலாம் சேர்க்கல, ஏன்னா ஆல்ரெடி இதில் ஃபேட் இருக்கும் நம்ம சிக்கனில் கொழுப்பில். அதனால் ஒரு 10 ml லைட்டாக தாளிப்புக்கு. சால்ட்டும் டர்மரிக்கும் தேவையான அளவு. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிராம் எடுத்துருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம். புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராமு, இது ஒரு 20 கிராம். நம்ம மல்லி, பச்சை மிளகா ஒரு 5 எடுத்துருக்கேன் காரத்துக்கு. தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதுவும் போடல. நம்ம ஜீரகமும் நம்ம பிரிஞ்சி இலை, அது போக ஒரு 1.5 லிட்டர் தண்ணி, சரிங்களா. 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த சூப்புக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த சூப்பை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேன், அதாவது நம்ம கடாய் சூடானோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், ஆயில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 ml தான் எடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ளேவர் வரத்துக்காக மட்டும் நம்ம ஆயில் எடுத்துருக்கோம். ஆயில் நம்ம இதானதுக்கப்புறம் பாருங்கள், ஜீரகம் நல்லா நிறையாவே போட்டிருக்கோம். ஜீரகம் போட்ட உடனே நம்ம வெங்காயம், சரிங்களா, எல்லாமே போடலாம். ஏன்னா நம்ம சூப்பு தான் நம்ம டேரெக்டாக செய்ய போகிறோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே போட்டு ஜஸ்ட்டு இப்படி ஒரு வணக்கு, இதோட வாசம் லைட்டாக ஏற அளவுக்கு. நம்ம சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கும் போது அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அப்பா உடம்பு சரியில்லையா, இப்போ அவனுக்கு ஆட்டுக்கால் சூப் குடியா, இப்போ அவனுக்கு உடம்பு இல்லையா, இப்போ இந்த சூப்பு கொடுப்பா அப்படின்பாங்க. அதேமாதிரி நம்ம சூப் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டோட வாசம் அப்படியே இருக்குது. நல்லா நம்ம தாளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது நம்ம ஸ்லோவாக பண்ண போகிறோம். மஞ்சள், உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். காரத்துக்கு 5 பச்சை மிளகா, காரத்துக்கு 5 பச்சை மிளகா, சரிங்களா. நல்ல ஒரு வாசத்துக்கு நம்ம புதினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைஜஷன் இருக்குது, சரிங்களா. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதேமாரி இன்னும் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நிறையா மல்லியோட தண்டு போட்டோம்னா சூப்புக்கெலாம் ரொம்ப மணமாக இருக்கும். மல்லியோட தண்டு போட்டிங்கன்னா சூப்புக்கு ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம குடலுக்கும் ரொம்ப நல்லது மல்லி, புதினா, சரிங்களா. எல்லாமே ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபுல்லாக போட்டோன்னே வணங்கணும் அவசியம் இல்லை. எடுத்து வச்ச ஒரு 1.5 லிட்டர் தண்ணி, சரிங்களா. இதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். என்ன தப்பு பண்ணுவோன்னா, சூப்பு வேகமாக கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேகமாக நெருப்பை வச்சு விட்டு கறி வெந்தோன்னே எடுத்து குடிச்சிடுவாங்க. ப்ளஸ் நம்ம சூப்புக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொதிக்க விடக்கூடாது. ஏன் கொதிக்க விடக்கூடாது, இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம அடுத்து நம்ம பெரிய பண்ணக்கூடிய தப்பு, நான் சூப் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா. இதை வேகமாக கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும், சீக்கிரம் வெந்து இதில் எந்த வித சத்துமே கறி மட்டும் வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 93 டிகிரி செல்சியஸில், சரிங்களா, இதை ஸ்லோவாக வீட்டில் ரசம்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ரசம் எப்படி வைக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி தான் இது சிம்மில் வச்சிடணும், கொதிக்க விடக்கூடாது. அதுக்கு ஒரு தியரிட்டிக்கலாக ஒன்று சொல்லுவாங்க, சயின்டிஃபிக் படி, இந்த ஸ்லோலி எக்ஸ்ட்ராக்ட் டு த ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோலி எக்ஸ்ட்ராக்ட் டு த ஜூஸ் அப்படின்னா நம்ம எந்த ஒரு சூப் பண்ணும் போதும் கொதிக்க விடக்கூடாது. என்ன பண்ணுவோம், நம்ம சிம்மில் வச்சோம் அப்படின்னா 93 to 96 டிகிரி செல்சியஸில் சூப்பை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எலும்பு மஜையில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஸ்லோவாக தான் வெளியே வரும். நம்ம வேகமாக நம்ம கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு சத்துமே இருக்காது, எல்லாமே ஆவியாக போயிடும். இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டை நான் பேஸ்ட்டாக போடல, சின்ன சாப் பண்ணி போட்டிருக்கேன், சரிங்களா. சாப் பண்ணி போட்டாலும் அந்த இஞ்சி பூண்டில் உள்ள அந்த ஃப்ளேவர் வந்து அப்படி ஒரு நேச்சுரலாக வரும். உங்களுக்கு தனித்தனியாக வரும். இஞ்சி கடித்து சாப்பிட்லாம், பூண்டை வந்து டேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நீங்கள் சூப்புக்கு போட்டிங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வரும். ஆனால் நம்ம விஸ்டம் கிச்சனில் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் புதினா வேறு போட்டிருக்கோம். அந்த புதினா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு உடம்புக்கு நல்லது. புதினா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஒரு வலி நிவாரணி, சரிங்களா. புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலி நிவாரணி, அதுவுமே போட்டிருக்கோம். இது நம்ம உடம்பு முடியாதவங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும்
சரிங்களா, குடிக்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூப்புக்கு எப்பயுமே அரை உப்பு தான் போடணும். ஏன் அரை உப்பு போடுறோம் அப்படின்னா, சூப்பு கொதித்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும், சுண்டிடும். சுண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உப்பு செக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட உப்பு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் உப்பு பார்க்கும்போது என்ன பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் சூப்புக்காகட்டும், அந்த ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆகட்டும், நீங்கள் என்ன பண்ணலாம், உப்பே போடாமல் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு தேவையான பெப்பரு, சால்ட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, சிக்கன் நார்மலாக ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் வந்து குக் ஆகிரும். ஆனால் இந்த சூப்பை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour சிம்மர்லேயே வைக்க போகிறேன், கொதிக்கவே விட மாட்டேன். ரசம் எப்படி நல்லா நுர கட்டி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. கறி பார்த்திங்கன்னா உடையாது, எடுத்து சாப்பிடும்போது எடுத்து அல்வா மாதிரி இருக்கும். கறி ரப்பராகவும் இருக்காது, ஏன் ஸ்லோவாக குக் ஆகிருக்கு. அதோட ஜூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அந்த வாட்டரில் வந்துடும். நான் உப்பும் பார்த்திங்கன்னா கம்மியான இது 25% தான் உப்பே போட்டிருக்கேன் நான், சரிங்களா. இதில் நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுது, உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக்காக சூப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நிப்பாட்டணும். ரொம்ப மசாலா போட்டாலும் சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், நுர கட்டுது பாருங்கள், இந்த மாதிரி தான் நுர கட்டியிருக்கணும். கொதிக்கவே விடக்கூடாது சூப்பை. எப்படி இருக்குது பாருங்கள், லைட்டாக பபுள் ஆகும் பார்த்தீங்களா. இந்த பபுள் ஆகும்போது கூட இன்னமும் நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்மில் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. சூப்பை இன்னும் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான சுவையான சூப் ரெடி உங்களுக்கு.